Morning breakfast on Thursday. Toast bread, butter, jam. இப்படி மடிக்கணும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பிக்கணும். ஃபஸ்ட்டு பிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும். குழந்தைங்களே, அங்கிளோ தாத்தாவோ எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். இந்த ஸ்டைலில் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். வித் காஃபே காஃபே காஃபே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், சில்வியா கிடைத்ததெல்லாம் நான் செய்த தவம். இது என்ன தவம் செய்வாங்க? நான் எப்பயா சண்டை போடுறேன்ல, இது அப்படியே இந்த சண்டையை ஒரு வாட்டி வீடியோ போடுங்க. நான் சண்டையும் போடுறேன் ஒரு முறை. நான் எதுக்கு சண்டை போடுவேன் சில்வியா கிட்ட. பேசவே மாட்டாங்க. அவள் ஒரு ரூமில் இருப்பான், நான் ஒரு ரூமில் இருப்பேன். அவளுக்கு பேசுறது பிடிக்காது. அமைதியாக இருக்கணும். கேட்ட கேள்விக்கு பதில், செயலுக்கு செயல். இந்த கதை பேசுறது, காசிப் பேசுறது, நத்திங். அப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் முன்னாடியே இருக்கிறாங்க அந்த மனிதர். உலகத்தில் இப்படிலாம் இருக்கவங்க ஹஸ்பண்ட்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இதே மாதிரி ஹஸ்பண்ட் எப்படி இருந்தால் ஒய்ஃப் எப்படி கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரை பற்றியும் பேசாமல், யாரை பற்றியும் புலமாமல் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். நான் அதை கற்றுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம். நான் காசிப் பேச மாட்டேன், மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுவேன். அவள் காசிப் அவள் மூஞ்சி லட்சம் மாதிரி பேச மாட்டேன், காசிப்பும் பேச மாட்டான். எல்லோரும் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு முறை தான் வாழ போகிறோம். அதை ஒழுங்காக வாழ்ந்துட்டு போயிடுங்க. இதை வச்சு நிறைய டிசேபிளாக இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அன்பு காட்டுங்க. ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவங்க வந்தாங்கன்னா வழி விடுங்க, வழி விட்டு போங்க. முந்தி அடிச்சுக்கிட்டு அவங்கள தள்ளி விட்டு போகாதீங்க. வெள்ளைக்காரங்களோ யூரோப்பியன்ஸோ அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு அப்நார்மலான ஒரு ஆளை நார்மலாக இருக்கணும்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவங்களுக்கு வழி விட்டிங்கன்னா போதும். அதுதான் நீங்கள் செய்கிற பெரிய தர்மம். சாப்பாடு கொடுக்குறதோ அதை விட முக்கியமானது. ஒரு இயலாத இருக்கவங்களுக்கு வழி விட்டாலே போதும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஒரு ஆள் தள்ளி போகிறதுல என்ன ஆகிட போகிறீங்க? ஒன்றுமே ஆக மாட்டேது. அதான் வெள்ளைக்காரன் சொல்லுவான். ஒரு ஆள் விட்டு போகிறது நான் என்ன ஆகிட போகிறேன்? லெட் இஸ் கோ, வில் கோ நெக்ஸ்ட் அப்படின்னு வாங்க. பற்றிலாம் நான் வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். நான் சூன் போடுறேன். அவேர்னஸ் தான் இது. நம்மளை யாரையும் இழிவாக பேசலை. நீங்களும் ஹரியில் இருப்பீங்க, ஹரிபரியில் இருப்பீங்க, போகணுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு விட்டு கொடுக்குறது தப்பே கிடையாது. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. வாழ்க்கை தத்துவம் சத்தியம் சொல்கிறது. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. தோற்று தான் போனால் என்ன, லேட்டாக தான் போனால் என்ன, ஒரு நாள் தானே. டெய்லி எல்லாமே டிசேபிள் வரப்போகிறாங்க. இல்லை, டிசேபிளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த அளவுக்கு. மதர் தெரசா சொன்ன மாதிரி, உன் வீட்டில் உள்ள ஊனத்தை நீ பார்த்தால் வெளியே என் ஊனம். எல்லாரையும் பாருங்க, சந்தோஷமாக அவங்கள அக்செப்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் டுபாகூர் பிரேக்ஃபாஸ்ட் கண்ணம்மா. காட் பிளஸ் யூ.